வணக்க நண்பர்களே, தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்கியிருந்த விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அது என்னென்ன திட்டம் அப்படிங்கிறது முழுமையாக பார்த்துருவோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான முதற்கட்ட அதிகாரப்பூர்வ நடவடிக்கை இன்னைக்கு சட்டப்பேரவையில் எடுத்திருக்காங்க. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும், எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களுக்கு 100% தள்ளுபடியும், எவ்வளோ ஏக்கர் நிலம் வச்சிருந்தா 50% தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க வரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு தெரிய வரும். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதி இதுதாங்க. இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஆட்சி அமைச்ச உடனேயே சீக்கிரமாக பண்ணுவோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதுக்கான முதற்கட்டமாக கணக்கெடுக்கும் பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காருங்க. இந்த திட்டம் 2 பிரிவுகளாக செயல்படுத்தப்படுது. முதலாவதாக என்னென்னா, சிறு மற்றும் குறு விவசாயிகள், அதாவது 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கக்கூடிய பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது 100% தள்ளுபடி அங்கே செய்யப்படும் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது 5 ஏக்கருக்கு அதிகமாக நிலம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படி சொல்லியிருக்காருங்க. ஸோ சட்டப்பேரவையில் இந்த திட்டம் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய கள நிலவரப்படி தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் தகுதி வாய்ந்த பயனாளிகள் மற்றும் கடன்களை இருப்பு விவரங்கள் சேகரிக்க கூட்டுறவுத்துறைக்கு முதல்வர் அவர்கள் அதே தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு விவசாய சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் இந்த அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை இது கொடுத்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இதுதான் அரசு தகுதி மற்றும் ஆவணங்களை சரிபார்த்து அரசாணை வெளியிடும் வரைக்கும் கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளிலிருந்து கடன் வசூல் செய்வதையோ அல்லது வட்டி வசூலிப்பதையோ தற்கொலையாக நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கடன் தள்ளுபடி மட்டுமின்றி தமிழக விவசாயிகள் வாழ்வாதாரம் உயர்த்த முதல்வர் விஜய் அவர்கள் மேலும் சில அதிரடியான இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காரு. அதையும் பார்த்துருவோம். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லுக்கு ஒரு குவிண்டலுக்கு 3500 ரூபா கொடுக்கறதாகவும், கரும்பு ஒரு டனுக்கு 4500 ரூபா கொடுக்கறதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருங்க. இதோடு மட்டும் இல்லாமல் விவசாயத்திற்கு தடையில்லா இலவச மின்சாரம் விநியோகப்படும் முறையும் பார்த்தீங்கன்னா அரசு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது. கூட்டுறவுத்துறையின் அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு முடிந்தவுடன் இதற்கான அரசாணை மற்றும் தள்ளுபடி சான்றுகள் வழங்கும் தேதியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிக விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. அரசின் இந்த நடவடிக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கூட்டுறவு வங்கிகளில் கடன் வசூலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற விவசாயிகள் கோரிக்கை நியாயமானதா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற உடனுக்குடன் லேட்டஸ்ட் சேனல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் இன்வெஸ்டர் அஃபீஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.